உன்னிலே என் நேசம். அத்தியாயம் 4. அதிகாலை வேளை ஆதவன் விழித்திருக்கப் போவதை உணர்ந்து எச்சரிக்கும் விதமாய் என்று சேவல் கூவி அந்த ஊர் மக்களை எழுப்பிக் கொண்டிருந்தது. அதனை உணர்ந்து அந்த அறையில் முதலில் எழுந்தாள் மணிமேகலை. விளக்கின் ஒளிச்சத்தைக் கண்டு கொட்டகையில் இருந்த மாடுகளும் சத்தமிட, இன்னும் விடாது கத்திக் கொண்டிருக்கும் சேவலின் கத்தலில் புரண்டு படுத்த சஞ்சனா புலம்பினாள். வாட் இஸ் திஸ்? ஏன் இந்த பேர்டு இப்படி கத்திக்கிட்டே இருக்கு? நித்திரை கலக்கத்தில் கேட்க, காலையில எழுந்திருக்க எல்லாருமே அலாரம் வச்சுதானே தூங்குவாங்கல்ல. எங்க ஊர்ல அந்த அலாரம் இதுதான். எங்க ஊர்ல சேவல் தான் அலாரமே. இதெல்லாம் அமர்த்தலாம் முடியாது கூறியவாறு டவலை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தாள் மணிமேகலை. இது எவ்வளவு நேரம் தான் இப்படியே கத்தும்? எரிச்சலோடு பெட்ஷீட்டை இழுத்து மூடிக்கொண்டு கேட்டாள் சஞ்சனா. நல்லா விடியற வரைக்கும் கத்திக்கிட்டு தான் இருக்கும் சேவல். நீ தூங்கு சஞ்சனா, நான் ஜன்னலை சாத்தி வச்சிடுறேன் கூறியவாறு அதே படுக்கையில் இருந்து எழுந்தாள் பனிமலர். அந்த பெரிய அறையில் வீட்டின் இளவரசியான பனிமலர் மற்றும் மணிமேகலை இருந்து வர, இப்போது அவர்களோடு சஞ்சனாவும் சேர்ந்து கொண்டாள் ஒரே அறையில். குளியல் அறையில் இருந்து வேகமாய் முகத்தினை கழுவிக்கொண்டு வெளியே வந்த மணிமேகலை அந்த அறையை விட்டு வெளியேற, ஏய் இருடி, நான் போய் கோலம் போட்டுட்டு வர்றேன் என்ற மலரின் சத்தம் அந்த அறையிலே முடங்கியது. சலங்கை போல் அணிந்திருந்த மணிமேகலையின் கொலுசொலி ஓசை அந்த வீடு முழுவதும் பரவ, அப்போதுதான் அந்த வீட்டின் இரு மருமகளும் எழுந்து சமையல் கட்டை நோக்கி சென்றனர். மணிமேகலை, உனக்கு எத்தனை தடவை சொல்றது இப்படி ஓடிக்கிட்டு தெரியாதேன்னு? தன்னை தாண்டி சொல்லும் மகளை கண்டு தனலட்சுமி அதட்ட, என் காலு என்னோட வீடு, நான் அப்படித்தான் ஓடுவேன் என்றவாறு வீட்டினை விட்டு வெளியேறினாள். குதித்து கொண்டு சென்றவளின் பொற்பாதங்கள் நின்றது என்னவோ அந்த வீட்டின் முன்புற ஓரத்தில் மாடுகள் கட்டப்பட்டு இருந்த கொட்டகையிலே. அங்கே வேலை செய்யும் மங்கையர் ஒருவர் வந்து அதனை சுத்தம் செய்து கொண்டிருக்க, விலைகள் என்னவோ அங்கே யாரையோ தேடி ஏமாற்றம் அடைந்தது. என்ன மணிமேகலை, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டு போல வேலை செய்தவாறே அந்த பெண் கேட்க, அப்படியாக்கா, நல்ல வேலை, நான் கூட லேட்டா வந்துட்டணும்னு நினைச்சேன் தாவணி முந்தனையை சுற்றி பட்டி கொண்டே கேட்டாள். அங்கிருந்த ஒரு தூணில் சாய்ந்தவளின் விழிகள் என்னவோ அந்த அரையிருளில் கேட்டின் புறமே நிறந்தது. அடியே மணிமேகலை, நான் கோலம் போட போறேன், வா, வந்து என் கூட கலர் கொடு என்று வாசலில் இருந்த பனிமலர் தூரத்தில் சாய்ந்து கேட்டினை பார்த்தவாறு நின்ற தங்கையை கண்டு கத்தினாள். எப்போ நீதானே போடுவ, இன்னைக்கும் நீயே போடு, எனக்கு இங்கே ரொம்ப வேலை இருக்கு. திரும்பி தன் அக்காவை பார்த்து கத்திய மணிமேகலை மறுபடியும் வாசல் புறம் திரும்பி கொண்டாள். ஏன் மணிமேகலை, உங்க அக்கா நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு போனா அந்த வேலையை நீ தானே செய்யணும், அதை இப்பவே பண்ண வேண்டியதானே. நான் என்ன இங்க சுத்தம் பண்ணாம உன்னை ஏமாத்திட்டா போக போறேன்? இப்படி தினமும் வந்து கண்ணுல விளக்கண்ணிய ஊத்திட்டு பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கா? சாணியை கையில் வைத்துக் கொண்டு வேலை செய்யும் அந்த பெண் கேட்டார். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது, திடீர்னு வராம போயிட்டா கேட்டினை பார்த்தவாறே கேட்க, நான் தான் வந்துட்டேன்ல, இந்த புள்ள யார சொல்லுது, சரி நம்ம வேலையை பாப்போம் புலம்பியவாறே அந்த வேலையை முடித்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்க சென்றார். நேரம் செல்ல ஆதவன் கிழக்கே உதிர்த்தல தன்மேல் விழுந்த சூரிய கதிர்கள் விலைகளோ கூச வைக்க, அதனை மறைத்து கொண்டு அவளின் முன் பைக்கில் வந்து நின்றான் ஆனந்த். கருப்பு சட்டையும் இளஞ்சிவப்பு நிற வேஷ்டியும் அணிந்து அதற்கேற்றால் போல் நெற்றியில் சிறிது சந்தனம் விட்டிருந்தான். பாறை போன்ற இறுகிய தேக்கு மர தேக்கம் போன்ற உடம்பில் ஓர் கரங்களில் வெள்ளை காப்பு, மற்றொரு கரங்களில் கருப்பு கயர் அணிந்திருந்தான். வேஷ்டியின் ஒரு முனையை கரங்களில் பிடித்துக்கொண்டு மற்றொரு முனையால் தன் மீசையை முறுக்கிக் கொண்டு இறங்கியவன் பூமியின் தன் பாதங்கள் பதிந்து நடந்து வர, அப்படியே இன்றைக்கு கூட மறந்து முற்றிலுமே அவனிடம் சரணடைந்தாள் மணிமேகலை. தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த தன்னவனை கண்டு இதய துடிப்பு வேகமாய் துடிக்க, அழகாய் புன்னகைக்க, ஒற்றை முத்துப்பற்கள் தெரிய வீசினாள் மணிமேகலை. அவளை நோக்கியே வந்தவன் சட்டென நொடியில் விலகி அங்கிருந்த கோதாமாக்களின் அருகில் சென்று நிற்க, அனல்குக்கும் விழிகளோடு நின்றிருந்தாள். இப்போது அங்கு மணிமேகலை நிற்பதையே காணாதது போல் தான் வந்த வேலையான கோமாதாக்களின் பாலினை கறக்க ஆரம்பிக்க, இருடா இரு, உனக்கு இருக்கும், அப்புறம் என் கையில மாட்டாமையா போவ? அவன் செவிகளுக்கு கேட்கும் வண்ணமே புலம்பினாள். மாமனே உன்ன காணாம மத்தியில் சோறு உண்ணாம பாவினா பருத்தி மாறா போனேனே, காகந்தா கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் ஓ முகம் பார்க்க ஓடி வந்தேனே என்ற பாடலை பாடியவாறே தன் கழுத்தில் அணிந்திருந்த செயினை திருகி ஆடிக்கொண்டிருக்க, அங்கிருந்த 3 கோமாதாக்களின் பாலினை கறந்து முடித்து எழுந்தான் ஆனந்த். இப்ப என்கிட்ட தானே வரணும், வாடா வா நினைத்து கொண்டிருக்க, அவனோ அவளை தாண்டி வீட்டினை நோக்கி சென்றான்.
ஓவரா பண்ற நீ. நான் ஒருத்தி உனக்காக இங்க நின்னுகிட்டு இருக்கேன், தெரியாத மாதிரி வேணும்னே பண்ற. புலம்பிக் கொண்டு எரிச்சலோடு தன் காலினை தரையில் அழுத்த பதித்து பூமி தாயிடம் அடியையும் வாங்கி கொண்டாள். என்ன மலரு, கோலம் போடுறியா? வாசலின் முன் வந்து நின்று மலரனை கண்டு கேட்க, ஆமாண்ணா, ஒரு நிமிஷம். அம்மா, ஆனந்தனை பால் கறந்து முடிச்சிட்டாங்க என உள்ளே நோக்கி குரல் கொடுத்தாள். என்ன செய்வதென தெரியாது மலர் போட்டு கொண்டிருந்த கோலத்தை பார்த்து கொண்டு ஆனந்த் நிற்க, தொண்டையை செருமிக் கொண்டு தாவணியை சற்று தூக்கி இடுப்பில் சொருகியவாறு முன்னே வந்து நின்றாள் மணிமேகலை. அதனை உணர்ந்தவனோ வேகமாய் தன் பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொள்ள தன் அக்காக்கு உதவுவது போல் கலரிட்டு கொண்டிருந்த கோலத்தின் முன் அமர்ந்தாள். அதே நேரம் வீட்டில் உள்ளே இருந்து கோஷலை கையில் ஒரு பாத்திரத்தோடு வந்தார். ஆனந்தை கண்டு புன்னகை உதிர்த்தவரோ, என்னப்பா நல்லா இருக்கியா? மென்மையாய் கேட்க, ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? அப்போ என் நட்பு வந்திருக்கா? தன் தோழனை பற்றி விசாரித்தான். ஒருத்தன் தான் வந்திருக்கான், இலக்கியம் வரல. கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரேன்னு சொல்லிருக்கான்ப்பா. சரிம்மா, 13 லிட்டர் பால் குறிச்சுக்கோங்க, இந்தாங்க மிச்சப்பாடு என்றவாறு அளந்தது போக மீதியை தர வாங்கி கொண்டார். ஆனந்து, நாங்க மட்டும் வரல, இவங்க அத்தையும் எல்லாரும் வந்திருக்காங்க. நாளையில இருந்து கூட கொஞ்சம் பால் கொடுத்துரு, கல்யாண வீடு இல்ல. அதுக்கு என்னம்மா, ரொம்ப நல்லது. அப்ப நான் போயிட்டு வரேன் என்றவனோ பால் கேனை எடுத்துக்கொண்டு பைக்கினை நோக்கி கிளம்ப அவனை கண்டு காலினை உதறிய மணிமேகலை கையில் இருந்த கலர் பொடியை கொட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள். இவளுக்கு என்னாச்சுடி, நல்லதான கோலம் போட்டுட்டு இருந்தா? மலரை கண்டு கேட்க, அவ அப்படித்தான் பெரியமா, நீங்க கண்டுக்கிடாதீங்க. சரி வாங்க போகலாம் என்றவாறு வீட்டுக்குள் நுழைந்தனர். தான் வந்த வேலை முடிஞ்சது போல் பைக்கினை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ஆனந்த். அந்த வீட்டின் முதல் மகனான சிதம்பரம், அவரின் மனைவி கோசலை மற்றும் 2 மகன்கள் இருவரும் திருநெல்வேலியில் வசித்து வந்தனர். 2வது மகனும் அவரின் மகள் இருவரும் இங்கேயே கிராமத்தில் வசித்தனர். அவ்வப்போது மட்டும் சிதம்பரமும் அவரின் குடும்பத்தாரும் வந்து சென்றனர். அந்த ஊரில் வாழும் ஆனந்தும் சிதம்பரத்தின் 2 மகன்களும் நெருங்கிய தோழர்கள். சிறுவயதிலிருந்தே 12 வரை ஒன்றாகவே படித்து வர அதன் பின் கல்லூரி படிப்பு என்பதால் பிரிந்து சென்றனர். ஆனால் அவர்களின் நட்பு மட்டும் இன்னும் மாறாமலே இருந்தது. 8 மணி போல் படுக்கையிலிருந்து தன் 2 கரங்களையும் நீட்டி சோம்பல் முறித்தவாறே எழுந்து அமர்ந்தாள் சஞ்சனா. அப்போதுதான் அந்த அறையில் அவள் மட்டும் இருந்தாள். இரவு வெகு நேரமாக மணிமேகலை மலரிடம் பேசிக் கொண்டிருந்ததால் தாமதமாக தூங்க பயண களைப்பு அழுத்தி மெல்லவே எழுந்தாள். என்ன இது, யாரையுமே காணோம் தேடியவளோ எழுந்து இரவு உடையோடே அறையை விட்டு காலுக்கு வந்து நின்றாள். வேலைக்காரர் சிலர் முற்றத்தை துடைக்க தரையை அலசவென்று வேலை பார்த்து கொண்டிருந்தனர். பல அறைகள் கொண்ட அந்த வீட்டினை ஒரே இடத்தில் நின்று கொண்டே சுற்றி கொண்டாள். அவளின் விழிகள் வாசலை நோக்கி பதிய அதே நேரம் பைக்கின் கீயை சுழற்றியவாறு ஏதோ ஒரு பாடலை பாடிக்கொண்டு உள்ளே நுழைந்த தன்னவனான ஆருணை கண்டு திகைத்தாள். தான் கண்டது கனவா அல்லது நிஜமா? இவன் எப்படி இங்கு? விலைகளை கசைக்கொண்டு முழுவதும் நித்திரையை தொலைத்து சந்தேகமாய் காண அதே போல் உள்ளே நுழைந்த அவனும் சஞ்சனாவை கண்டு அப்படியே நின்றான். ஆறு? உள்ளம் கலங்க கால்களோ தரையில் பதிக்க மறுத்து அதிர்ச்சியோடு நிற்க அதே நேரம் அவளின் முதுகில் சுள்ளென்று ஓர் வழி தோன்ற வேகமாய் திரும்பி கண்டாள். அடியே, இங்கனே எதுக்கிட்டு இப்படி நின்னுகிட்டு இருக்க? அதுவும் நைட் ட்ரெஸ்ஸோட. இதோட நம்ம வீடு இல்ல, போ போ முதல்ல என்றவாறு மகளை அவளின் அறைக்கு அனுப்ப முயன்றார் அன்னை. அன்னை கூறியது செவியில் விழுந்தாலும் விழிகளோ தன் முன்னிருந்த ஆறு இப்போது இருக்கிறாளா என்ற நினைப்பில் மறுபடியும் காண உண்மை என்பது போல் இன்னும் தன்னையே கண்டுகொண்டு இருந்தவனை கண்டாள். வா சஞ்சனா முதல்ல என்ற செந்தாமரை மகளை இழுத்து கொண்டே சென்றார். அங்கிருந்த ஒரு அறைக்கு சென்று மறையும் வரை சஞ்சனாவின் பார்வை ஆருவின் மீது மட்டுமே இருந்தது. இங்க பாரு சஞ்சனா, நான் உன்கிட்ட நம்ம வீட்டுல இருக்கும் போதே சொன்னல, இது கிராமம், ஜீன்ஸ், டிஷர்ட், நைட் ட்ரெஸ் இப்படி எல்லாம் போடக்கூடாதுன்னு. எங்க அப்பா அம்மா அண்ணி பார்த்தா என்ன நினைப்பாங்க? சரி அதை விடு, நாளையில இருந்து நீயும் மலரு மணிமேகலை மாதிரி சீக்கிரம் எழுந்திருச்சிரு, சரியா? குளிச்சுட்டு ஏதாவது சுடிதார போட்டு சீக்கிரம் வா என்க அன்னை கூறியது செவியிலே விழாதது போல் அப்படியே நின்றிருந்தாள். சஞ்சனா, ஒன்னதான் சொல்றேம்மா மகளை உலுக்கி கொண்டு கேட்க. சரிம்மா, நீங்க போங்க, நான் வரேன் என்றவளோ 3 வருடங்களுக்கு பின் இப்போது தான் கண்டது ஆறுவை தானா? தான் தவறுவிட்டு தன்னவன் இங்குதான் இருக்கிறானா? தன்னை போல் அவனும் அதிர்ந்து பின் தன்னையே கண்டதை எண்ணியவள் மனமோ அவனை தனக்கு நினைவு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டாள். இப்போதாவது தன் காதலை அவனிடம் கூற வேண்டும். அன்று தவறுவிட்டதை போல் இன்று ஆறுவை தவறவிடக் கூடாது எண்ணியவள் வேகமாய் தன் உடையை எடுத்தாள். அதே நேரம் அவளின் உள்மனமோ தவறு தன்மேல் இல்லை என்று உரைக்க படுக்கையில் அமர்ந்தவள் நினைவு அன்று அவன்தானே வர தவறினான். அவனுக்காகத்தானே தான் அன்று முழுவதும் காத்திருந்தும்
தான் அழைத்தும் அவன் வரவில்லை என்றால் அவனுக்கு தன் மேல் எந்த எண்ணமும் இல்லை என்றுதானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது தான் ஏன் அவனிடம் தன் காதலை சொல்ல வேண்டும்? முதலில் அவன் மனதில் தான் இருக்கிறோமா அல்லது தன் நினைவாவது இருக்கிறதா என்பதை அறிய வேண்டுமென நினைத்தாள் சஞ்சனா. ஆரு இந்த வீட்டில் எப்படி இருக்கிறான்? இதுதான் அவனுடைய ஊரா, அவனுடைய வீடா, இல்லை யாராவது காண வந்திருக்கிறானா? ஐயோ, அப்படி மட்டும் இருந்தா சென்று விடுவானே நினைத்தவளோ வேகமாய் வெளியேறி பார்த்தாள். அதே நேரம் உள்ளே நுழைந்த மலர், என்ன செஞ்சனா, எழுந்துச்சிட்டியா? நான் காஃபி கொண்டு வரட்டா? முன்வந்து நின்று கேட்க, இல்ல வேண்டாம் அக்கா. ஏன், நான் என்ன சொன்னேன்? அக்கா சொல்லாத, பேர் சொல்லுன்னு சொன்னல. சாரி மலர், இட்ஸ் ஓகே, போய் குளிச்சுட்டு வா. நம்ம வீட்டுல எல்லாரும் மார்னிங்கே குளிச்சிருவாங்க. சொல்ல போனா குளிச்சாதான் சாப்பாடேவும். இதோ குளிக்கிறேன். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சொல்ல செஞ்சனா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே வரும்போது ஒருத்தவங்களை கூற வர, அதே நேரம் மலரு என் மலரு என்று அவளின் அன்னை அழைக்கவே வரேன் என கூறிவிட்டு வெளியேறினாள் பனிமலர். படுக்கையில் கிடந்த தன் உடைகளை எடுத்துக்கொண்டு சஞ்சனா குளியல் அறைக்குள் நுழைய, மனவோ அவ்வப்போது மட்டுமே பார்த்த காதல் கொண்ட ஆருவின் நினைவுகளை சூழ்ந்திருந்தது. நன்றி.